வரிசையாக மாறியிருப்பதற்கு, தமிழ்நாட்டை நிலைமையை மாற்றியிருப்பதற்கு ஆளுகின்ற திராவிட மாடல் அரசு முக்கியமான பங்கை வகித்துக் கொண்டிருக்கிறது. இந்த மக்களுக்கு சிந்திக்க விடாமல் ஒருவனை ஏமாற்ற வேண்டும். மதுவுக்கா, கஞ்சாவுக்கா, உக்கா அமிழ் போன்ற போதை வஸ்துகளுக்கு தமிழ்நாட்டிலே அடிமையாகிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையாக இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிறது. அதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது இந்த வருகை வந்திருக்கிறார்கள். வாழை அறிவிக்கிறார்கள். தமிழக மக்களுடைய அடிப்படை உரிமைகள், இந்திய அரசியல் சாசனம் சொல்லுகிற அடிப்படை உரிமைகள் கிடைக்க பெறவில்லை. இதை இந்த மக்கள் பெற்றாக வேண்டும். இதை வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் தலைவர், இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் நடைபெறும் மேற்கொண்டு திருவள்ளூரிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். சுவாசிக்கின்ற சுத்தக்காற்று நுரையீரலில் தடை தர வேண்டும் என்று எண்ணுகிறேன். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்தியாவிலே புதிய இடங்களிலே தடை சட்டம் கொண்டு வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைமுறையை மேற்கொண்டு இதோ உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பெரியோர்களை தாய்மார்களே, அவர் சமூக நீதிக்கான உரிமை, வன்முறையில்லா வாழ்வுக்கான உரிமை, வேலை வாய்ப்புக்கான உரிமை, விவசாயம் மற்றும் உணவுப் பொருளுக்கான உரிமை, வளர்ச்சிக்கான உரிமை, நல்லாட்சி அடிப்படை சேவைகளுக்கான உரிமை, கல்வி நலவாழ்வுக்கான உரிமை, மது மற்றும் போதைப்பொருள் இல்லாததற்கான உரிமை, நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை, ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் சமூகம் தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று எண்ணுகிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்தியிலே நடைபயணம் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அன்புமணி ராமதாஸ் நமது தலைமுறையை காப்பதற்காகவும் இளம் போராளி, இளைஞர்களின் நல் வழிகாட்டி, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய சார்பாக வழங்கப்படுகிறது. தமிழ் குமரன் அவர்கள் தலைவர் அவர்களுக்கு வரவேற்பளிக்கிறார். இந்த பகுதியினுடைய பிரச்சனையை தலைவர் அவர்களுக்கு மல்லிகைப்பூ மாலை அணிவிக்கிறார். வெற்றி மாலையா? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய
அண்ணன் வருங்கால தமிழகம் நம்முடைய திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்துக்குட்பட்ட இன்றைக்கு திருவள்ளூர் தொகுதியில் வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு மருத்துவர் சென்னையா உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற அனைத்து நிலை மாநில மாவட்ட ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக இருகரம் கூப்பி வருக 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 என வரவேற்கிறேன். நம்முடைய திருவள்ளூர் பகுதிக்கு வருகை புரிந்து தமிழக மக்களுடைய உரிமையை மீட்க, மக்களை காக்க என்கின்ற தலைப்பிலே 100 நாட்கள் தொடர் நடைபயணம் தொடங்கப்பட்டு இன்று 6வது நாளிலே நம்முடைய திருவள்ளூர் நகருக்கு வருகை புரிந்துள்ள நம்முடைய வருங்கால தமிழகம் 108 நாயகன், இந்தியாவிலே சுகாதாரத்துறை அமைச்சர் என்று சொன்னால் நம்முடைய சுதந்திர வரலாற்றிலே இவர் போன்று யாரும் இல்லை என்கின்ற அளவிற்கு 50 ஆண்டுகளிலே நாம் செய்து முடிக்க வேண்டிய சாதனையை வெறும் 5 ஆண்டுகளிலே செய்து முடித்து சாதனை படைத்து பல்வேறு நாட்டில் இருக்கின்ற தலைவர்களால் பரிசுகளை பெற்ற, வாழ்த்துக்களை பெற்ற நம்முடைய சென்னையா அவர்களை வணங்கி நம்முடைய திருவள்ளூர் நகரத்தில் வருகை புரிந்துள்ள இந்த நடைப்பயணத்தை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதனுடைய தலைப்பு தமிழக மக்களை காப்பது. தமிழக மக்களை காப்பது ஆளுகின்ற கட்சியினுடைய கடமை. ஆனால் அந்த கடமையிலிருந்து தவறிய இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை வலியுறுத்தி 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெறுகின்ற இந்த நடைபயணத்தில் நாமும் நம்முடைய அண்ணன் சின்னையா அவர்களோடு கைகோர்ந்து இந்த நடைபயணம் வெற்றி பெறுகின்ற வகையில் வெற்றி பெற்று அடுத்த 2026 தமிழகத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு நாம் இந்த நடைபயணத்தை உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு தோளோடு தோள் கொடுத்து பணியாற்றுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க மருத்துவர் ஐயா, வாழ்க மருத்துவர் சின்னையா என்ற வெற்றி முழக்கத்தோடு இந்த தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்திற்கு இந்த பெரிய குப்பத்திற்கு வந்து பெருமை சேர்த்த அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பத்திரிகை நண்பர்களுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும், வியாபார பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. இந்த நடைபயணத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. காரணம், தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும், தமிழ்நாட்டிற்கு ஒரு விடியல் வர வேண்டும். விடியல் வராத ஒரு ஆட்சி இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் விரோத ஆட்சி, பொய் சொல்லிக் கொண்டு அன்றாடம் தமிழ்நாட்டிலே கொலை, கொள்ளை, கற்பழிப்புகள் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இங்கு பார்த்தாலும் மதுக்கடைகளும் போதை பழக்கமும், அதாவது இது வாழ்வியல் முறையாக மாறி இருக்கிறது. இதுக்கு முன்பு ஏதோ மது போதை அப்பப்போ ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, குடிக்கிறது கூட ஓரளவுக்கு. அப்ப அந்த காலத்துல ஏதோ ஒரு கிராமத்துக்கு போனா சொல்லுவாங்க. அந்த காலம்னா நான் சொல்றது 100-200 ஆண்டுகளுக்கு முன்பு கிடையாது, 30 ஆண்டுகளுக்கு முன்பு தான். இந்த கிராமத்துக்கு போனா இந்த 4-5 வீடு தான் இந்த குடிக்கிற வீடுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதே கிராமத்துக்கு போனா 2 வீடு தான் குடிக்காத வீடு, மத்த எல்லா வீட்லயும் குடிக்கிற வீடு. இப்படி தலைகீழா மாத்தியது யாரு? இந்த திமுக தான். மக்களுடைய வாழ்வியல் முறையே மாத்திட்டாங்க. இளைஞர்களுடைய வாழ்வியல் முறை, தமிழ்நாட்டில் இளைஞர்கள் இன்னைக்கு மது இல்லாம அவனால் இருக்க முடியாது. போன் இல்லாம கூட இருப்பான், ஆனா மது இல்லாம இருக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கியது இந்த திமுக. மன்னிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு அதைவிட ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம் போதைப் பொருட்கள். இப்ப மது குடிச்சா கூட வீட்டுக்கு வந்தா தெரியும், நாத்தடிக்கும் தெரியும், குடிச்சிட்டு வந்திருக்கிறான். ஆனா போதை மாத்திரை சாப்பிட்டு, போதை பவுடர் யூஸ் பண்ணி, இல்ல இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தா தெரியாது. அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியறதுக்கு 6 மாசம் 1 வருஷம் ஆகும். வருவான், அமைதியா படுத்துப்பான், சாப்பிடுவான், டிவி பார்ப்பான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
பள்ளிக்கூடம் இல்ல கல்லூரி போனாலும் அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு வந்துடுவான். ஆக அவ்வளோ மோசமானது போதைப் பொருட்கள். அமெரிக்காவில் என்னென்ன போதைப் பொருட்கள் கிடைக்குதோ அது அத்தனையும் தமிழ்நாட்டில் கிடைக்குது, சரளமா கிடைக்குது, தெரு தெருவா கிடைக்குது. வெக்கக்கேடு. இதை கட்டுப்படுத்துவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய கடமை. ஆனா அவருக்கு அதை பத்தி கவலையும் அக்கறையும் எதுவுமே கிடையாது. அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இது விற்கிறதே அதிகமா திமுக கட்சிக்காரங்க தான். நிறைய பேர் மாட்டிட்டு இருக்கிறாங்க. ஒரு 6 மாதத்திற்கு முன்பு ஒரு திமுகவுடைய முக்கிய பொறுப்பாளர் பேர் என்ன, ஃபரூக்கா, ஜாஃபர் சாதிக், ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தரை பிடிச்சாங்க கையங்களவமா. இவங்க பிடிக்கல, மத்தியில பிடிச்சாங்க. அவனை பிடிச்சி அவனை விசாரணை பண்ணி பார்த்தா மேலோட்டமா பார்த்தா எவ்வளவுக்கு போதைப் பொருட்கள் வித்துட்டு இருக்கிறான்னா 3000 கோடிக்கு. யாருன்னா திமுக கட்சிக்காரன், திமுக நிர்வாகி பொறுப்பாளர். நிறைய சினிமா எடுத்திருக்கிறான் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு தான். அவங்க கட்சிக்கு நிறைய உதவி பணத்தை வச்சுக்கிட்டு. என்ன பணம்? போதைப் பொருட்கள். உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளுக்கு அங்கு விற்கிற அந்த போதைப் பொருட்கள், அந்த பணத்தில் வச்சுதான் இவங்க பொழப்ப நடத்துறாங்க. நானும் கேட்டேன், காவல்துறை நான் போற இடத்துல தான் கேட்பேன், ஏங்க உங்களுக்கு தெரியாம யாராவது ஒரு கஞ்சா பொருட்களை விற்க முடியுமா, இல்ல பவுடர் விற்க முடியுமா, மாற்று விற்க முடியுமான்னு கேட்டா, சார் நிச்சயமா நாங்க நடவடிக்கை எடுப்போம் சார், ஆனா நாங்க யாராவது ஒருத்தர் பிடிச்சோம்னா உடனே எங்களுக்கு போன் வருது. எங்க இருந்து போன் வருது? திமுக மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர் போன் வந்து, சார் இது எங்க ஆளை விட்டுடுங்க சார். அப்ப நாங்க ஒரு வழி இல்லை. இது மறைமுகமா எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு காவல்துறை சுதந்திரமா செயல்பட விட்டா ஒரு பொட்டலவனும் வைக்க முடியாது, ஒரு பிரச்சனையும் வராது, சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கும். ஆனா அவங்களும் சுதந்திரமா செயல்பட முடியல. திருவள்ளூர் மாவட்டம் 3 வாரத்திற்கு முன்பு கும்மிடிப்பூண்டி பகுதியில் ஒரு கிராமத்தில், ஆரம்பாக்கம் கிராமம், 8 வயது ஒரு குழந்தை, பெண் குழந்தை. அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு ஒரு மனித மிருகம் பாலியல் வன்கொடுமை கெடுத்துட்டான். 8 வயசு குழந்தை. என்னன்னு அவனை பிடிக்கிறதுக்கு 3 வாரம் ஆயிடுச்சு. காவல்துறை கண்டுக்கல. அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் போய் அழுத்தம் கொடுத்து போராட்டம், தினமும் போராட்டம் பண்ணி நம்ம கட்சிக்காரங்க எல்லாம் அங்க போய் உட்கார்ந்து விட்டு அந்த காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் திலகபாமா அங்கேயே போய் உட்கார்ந்துட்டாங்க. அதன் பிறகுதான் 8 டீம் 10 டீம் எல்லாம் போட்டுக்கிட்டு அவனை பிடிச்சாங்க. எங்கன்னா ஆந்திராவில் சூலூர்பேட்டையில பிடிச்சானுங்க. அசாம்காரன். அவன் என்ன சொல்றான், நான் திங்கக்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும் அங்க ஆந்திராவில் வேலை செய்வேன், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளைக்கு நான் தமிழ்நாடுக்கு வந்துருவேன், இங்கதான் தமிழ்நாட்டில் தான் சரளமா மது கிடைக்குது, போதைப் பொருட்கள் கிடைக்குது, ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து நான் உல்லாசமா இருப்பேன். இதை விட ஒரு வெக்கக்கேடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கிடைக்குமா, இருக்குமா? எதுக்கு வரானா? அந்த காலத்துல இங்க இருந்து ஆந்திரால போய் குடிச்சிட்டு வருவானுங்க. இப்ப ஆந்திரால இருந்து தமிழ்நாடுக்கு வரானுங்க. குடிக்கிறது மட்டும் இல்ல, திருத்தணி பகுதி பக்கத்துல ஒரு 8 வயசு குழந்தை, அதையும் அதை ஒருத்தவன் அவனும் பார்த்தா வட இந்தியா சார்ந்த ஏதோ போட்டு கூட்டிட்டு போய் முயற்சி பண்ணா, சத்தங்களை தான் போட்டுட்டாங்க, பிடிச்சிட்டாங்க, ஊர் மக்கள் பிடிச்சாங்க. அப்போ என்ன தைரியத்துல இந்த திமுக ஆட்சி நடக்குது? பெண்கள் எல்லாம் நீங்க எல்லாம் மறுபடியும் வாக்களிப்பீங்கன்னு சொல்லிட்டா, தமிழ்நாட்டு பெண்களே உங்களுடைய வாக்கு ஒரு வாக்கு கூட திமுகவுக்கு போடக்கூடாது. நீங்க வாக்கு நீங்க போட்டீங்க, மீண்டும் திமுகவுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க, உங்க பெண் குழந்தைகளையும் உங்க பேத்தி பேர பசங்களை நீங்க மறந்துடுங்க. அவ்வளவுதான், மறந்துடணும். நாசப்படுத்திட்டாங்க உங்க வாழ்க்கையை, நேரடியாகவும் மறைமுகமாகவும் நாசப்படுத்திட்டாங்க. தெரு தெருவா டாஸ்மாக் கடை, சந்து சந்தா சந்து கடைகள். நான் கேட்கிறேன், டாஸ்மாக் அரசு விக்குது,
ஏன் அந்த டாஸ்மாக் கடையில ஸ்டாலின் படத்தை உள்ள போட வேண்டியதானே? கலைஞர் படத்தை உள்ள போட்டு பெருசா ஃப்ரேம் பண்ணி ஒட்ட வேண்டியதானே டாஸ்மாக் கடையில? ஏன் ஒட்ட மாட்டீங்க? ஏன் போட மாட்டீங்க? உங்களுக்கே தெரியுது இல்ல தப்புன்னு தெரியுது இல்ல? தப்புன்னு தெரிஞ்சு அது ஏன் அவ்வளோ கூவி கூவி வித்துட்டு இருக்கிறீங்க? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, 8 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து அப்ப நீங்க சொன்னீங்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம். என்ன ஆச்சு உங்க வாக்கு? ஸ்டாலின் அவர்கள், திமுக அவர்கள் எந்த வார்த்தை சொன்னாலும் அது பொய்யாதான் இருக்கும். இனி நம்பாதீங்க, தயவு செய்து நம்பாதீங்க. கடந்த தேர்தலில் ஒரு தப்பு செய்து விட்டீர்கள். இந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள். உங்க காலை பிடிச்சு கேட்கிறேன் நான், தயவு செய்து திமுகவுக்கு வாக்களிக்காதீர்கள். மீண்டும் இந்த தவறை செய்யாதீர்கள். மிகப்பெரிய ஒரு தவறு கடந்த தேர்தலில் நடந்திருக்கிறது. நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளை மட்டும் கிடையாது, விவசாயத்தை நாசப்படுத்திட்டாங்க, நிர்வாகத்தை நாசப்படுத்திட்டாங்க, நம்முடைய ஆத்தையும் குளத்தையும் ஏரிகளும் எல்லாத்தையும் நாசப்படுத்திட்டாங்க. திருவள்ளூர் மாவட்டம்னாலே ஏரி மாவட்டம் தான். அந்த காலத்து செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் எவ்வளவு ஏரிகள் இருந்தது, எல்லாம் காணாம போயிடுச்சு. இந்த ஊர்ல தான் நம்ம கூவம் ஆறு போகுது. கூவம் என்ற அந்த கிராமத்தில் தொடங்கி இந்த திருவள்ளூர் நகரத்து மூலமா தான் கூவம் ஆறு போகுது. இந்த கூவம் நகரத்துல வந்த உடனே சாக்கடையா மாறிடுச்சு. அதன் பிறகு சென்னைக்கு போகணும், சென்னையில போனோன்னு முடிஞ்சு போச்சு. கூவம்னாலே உலக புகழ்பெற்ற வார்த்தை. அது கப்படிக்குதுடா கூவம். இப்படிதான் மாறிக்கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான் காரணம். இதெல்லாம் நீங்கள் சிந்தை விட யார் வரக்கூடாது என்று அதை அந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இவங்க வரணும், அதை விட இவங்க வரக்கூடாதுப்பா, திமுக வரக்கூடாதுப்பா. ஏன்னா இவங்க வந்துட்டாங்கன்னா இன்னும் நாசப்படுத்தி முடிச்சிடுவாங்க, தமிழ்நாட்டை முடித்துக் கொள்வார்கள். அதற்காகத்தான் இந்த பயணத்தை நாம் மேற்கொண்டிருக்கின்றேன். இந்த பயணம் நம்முடைய உரிமைகள், உங்களுடைய உரிமைகள், எவ்வளோ உரிமைகள் உங்களுக்கு இருக்கிறது, அது என்னன்னு கூட உங்களுக்கு தெரியல, தெரியாத நிலையில் இருக்கிறீங்க. அந்த உரிமைகள் என்னவென்று அதையெல்லாம் நீங்கள் தட்டி கேட்க வேண்டும். திமுக காரங்க யார் வந்தாலும் அவங்க கிட்ட கேளுங்க, ஐயா எங்களுக்கு அரசியல் சாசனத்தில் இவ்வளவு உரிமைகள் கொடுத்திருக்கின்றார்கள் நம் முன்னோர்கள், அந்த உரிமைகள் எனக்கு வேண்டும், சமூக நீதிக்கான உரிமை எனக்கு வேண்டும், எனக்கு சமூக நீதி வேண்டும். அதே போன்று இந்த 10 உரிமைகளை நான் தேர்வு செய்திருக்கின்றேன். இந்த 10 உரிமைகளும் மீட்டெடுத்தா உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும். தமிழ்நாடு இன்னைக்கு சிங்கப்பூருக்கு நிகராக இருக்கும். நான் தமிழ்நாட்டை வந்து மத்திய பிரதேஷ், இல்லாட்டி சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேஷ், பீகார் கிட்ட ஒப்பிட்டு நான் சொல்லல. சிங்கப்பூருக்கு நிகராக தமிழ்நாட்டை என்னால கொண்டு வர முடியும். இந்த 10 உரிமைகளை உங்களுக்கு வழங்கினா போதும். தானா சீர்திருத்தங்கள் தமிழ்நாட்டில் நடக்கும். இந்த 10 உரிமைகள், இதுல மிக முக்கியமானது சமூக நீதிக்கான உரிமை. சமூக நீதினா என்ன? பாதாளத்தில் இருக்கின்ற சமூகங்கள், அடித்தளத்தில் இருக்கின்ற சமூகங்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பொருளாதாரத்திலும் முன்னுக்கு வர வேண்டும். முன்னேறிய சமுதாயத்துக்கு நிகராக இவர்களுக்கு வளர்ச்சி அடைய வேண்டும். அதுதான் சமூக நீதி. அந்த அடிப்படையிலே தான் நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கி இருக்கின்றார்கள். கட்சியினுடைய தொடங்கிய நோக்கமே அதுதான். ஆனால் அந்த நிலை இருக்கிறதா என்று அடித்தள மக்கள் இன்றைக்கு முன்னுக்கு கொண்டு வந்து முன்னேறி இருக்கின்றார்களா? இல்ல. அப்படி ஒரு சூழல் இருக்கிறதா? இல்ல. அப்படி ஒரு சூழல் திமுக ஆட்சி காலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? இல்ல. காரணம், எந்தெந்த சமுதாயம் எந்தெந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று ஆட்சியாளர்களுக்கு தெரியாது, ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாது. தெரிஞ்சாதானையா ஒரு பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாதானையா அந்த பிரச்சனையை வந்து நீ தீர்க்க முடியும். அந்த பிரச்சனை என்னன்னு தெரியாமலே நீ எப்படியா அந்த பிரச்சனையை தீர்ப்ப? அதுக்கு எப்படி நீ விடை கொடுப்ப? ஒரு உதாரணம் நான் சொல்றேன். சலவை தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, அவங்க ஒரு சமூகம். இந்த சலவை தொழிலாளர் சமூகம் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க, அவங்க வீடு இருக்குதா, குடிசை இருக்குதா, குடிசையில வாழறாங்களா,
அவங்க எத்தனை பேர் அரசு வேலையில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் பட்டதாரிகள், எத்தனை மருத்துவர்கள், எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதானே அந்த சமூகத்துக்கு நீங்க தனி திட்டங்கள் கொடுக்கலாம், தனி இடஒதுக்கீடு கொடுக்கலாம், தனி வேலை வாய்ப்பை உருவாக்கலாம், படிக்கிறதுக்கு கடனை கொடுக்கலாம். அது தெரியாம எப்படியா அந்த சமூகத்தை நீ முன்னேற்றுவ? அது தெரியாம எப்படியா அவங்களுக்கு நீ சமூக நீதி நீ கொடுப்ப? முடி திருத்துகின்ற சமுதாயம் இருக்கு. அந்த முடி திருத்துகின்ற சமுதாயத்தில் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு இன்னைக்கு தெரிஞ்சாதானே அவங்களுக்கு தனியா நீங்க திட்டம் போடலாம், அந்த சமூகத்தை முன்னேற்றலாம். இப்படி எவ்வளவு சமுதாயங்கள் இருக்கிறது. இப்ப எம்பிசின்னு இருக்கு. இந்த எம்பிசியில 115 சமுதாயங்கள் இருக்கிறது. அந்த 115 சமுதாயத்தில் எத்தனை சமுதாயங்கள் எல்லா இடத்தையும் எத்தனை பேர் எடுத்துட்டு போறாங்க? எந்தெந்த சமுதாயத்துக்கு இடம் கிடைக்கல, யாருக்கு சுத்தமா கிடைக்கல, இது எப்படி தெரியும்? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் தெரியும். சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழக அரசு எடுத்தால்தானே எம்பிசியில 115 சமுதாயத்தில் யாரு அதிகமா எடுத்துட்டு போறான், யாருக்கு கிடைக்கல, யாருக்கு கிடைக்கல, அப்படி கிடைக்காதவங்களுக்கு நீங்க கொடுக்கிறது தானே சமூக நீதி. எஸ்சி எஸ்டியில 19 விழுக்காடு இடஒதுக்கீடு, அதுல 18 பட்டியலின மக்களுக்கு, 1 விழுக்காடு பழங்குடி மக்களுக்கு. இந்த பட்டியலின மக்களுக்கு கொடுக்கின்ற இடஒதுக்கீட்டில் 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. அந்த 78 உட்பிரிவுகள் எத்தனை பேர் கிடைக்கல? அது எப்படி எடுப்ப? சாதிவாரி கணக்கெடுப்பு. பிசி இருக்கிறது, பேக்வர்ட் கிளாஸ், அதுல எத்தனை பேர் கிடைக்கல? அது எப்படி எடுப்ப? சாதிவாரி கணக்கெடுப்பு. இதை எடுக்க மாட்டேன் பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள். காரணம் கேட்டா எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று ஸ்டாலின் அவர்கள் பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய ஒரு பொய்! இதே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தெலுங்கானா மாநிலத்தில் நடத்தி முடிச்சிட்டு அங்க இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி சலுகைகள் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க. கர்நாடகாவில் 10 ஆண்டுகளில் 2வது முறை கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்காங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு. பீகார் மாநிலத்தில் நடத்தி முடிச்சிட்டாங்க, ஆந்திராவிலும் ஒரிசாலும் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ மற்ற மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆனா நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு அதிகாரம் இல்லையா? நம்புவீங்களா? நீங்க நம்ப முடியுமா? மற்ற மாநிலங்கள் அதே சட்டம் தான் அந்த மாநிலத்துக்கும் பொருத்தம். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 கீழ் அவ்வளோ மாநிலங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு அந்த புள்ளி விவரங்கள் துல்லியமாக எடுத்திருக்கின்றார்கள். எடுத்து அங்கே இடஒதுக்கீடை அதிகப்படுத்தி சலுகைகள், அரசு வேலைகள், கடன்கள் எல்லாம் கொடுத்து முடிச்சு அந்த சமுதாயங்கள் எல்லாம் வேகமா முன்னேறி இருக்கிறது, பாதாளத்தில் இருக்கிற சமுதாயங்கள். ஆனா இங்க தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க, நீங்க மத்திய அரசு போய் கேட்கணும் அப்படின்னு அதிகாரம் வைத்துக் கொண்டு அதிகாரம் இல்லை என்று சொல்லுகின்ற கோழை ஆட்சி தான் திமுக ஆட்சி. கோழை ஆட்சியா திமுக ஆட்சி? அதிகாரம் வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்றவங்க யாரு? கோழையா? கோழையா? நீங்க எல்லாம் ஆட்சி செய்யறதுக்கு நீங்க எல்லாம் லாக்கியற்றவர்கள், விட்டுட்டு போங்க. எல்லாம் சொல்லிட்டு இன்னும் எவ்வளவு சொல்லிட்டு இருக்கலாம். அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு இந்த உரிமைகள், விமென்ஸ், அதாவது வன்முறையில்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை, வேலைக்கான உரிமை, விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை, வளர்ச்சிக்கான உரிமை, அடிப்படை சேவைகளுக்கான உரிமை, கல்வி நலவாழ்வுக்கான உரிமை, மது போதைப் பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை, நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை, ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை. இந்த உரிமைகள் மீட்டெடுத்தா போதும், தமிழ்நாடு சிங்கப்பூருக்கு நிகராக இருக்கும். உங்கள் உரிமைகள், உங்களுடைய தனிப்பட்ட உரிமைகள், சேவைகளுக்கான அடிப்படை சேவைகளுக்கான உரிமை, ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ். உங்களுக்கு எந்த சேவை வேண்டுமானாலும் அந்த சட்டத்தை கொண்டு வந்தால் உங்களுக்கு என்ன சேவை வேணும் ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். உங்களுடைய யாராவது உங்க குடும்பத்தில் பிறப்பு இல்ல இறப்பு சான்று, இல்ல ரேஷன் கார்டு அட்டை வேணும், இல்லன்னா கரண்ட் புது கனெக்ஷன் வேணும், எந்த சேவை வேணாலும் உங்க வீட்டில இருந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணா 15 நாள்ல அந்த சேவை உங்க வீட்டில் வந்து சேரும். 15 நாள்ல. இந்த சட்டம் வேணும் வேணும்னு பாட்டாளி மக்கள் கட்சி 15 ஆண்டு காலமா கேட்டுட்டு இருக்கிறோம்.
இதே ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் சேவை பெறும் உரிமை சட்டத்தை உடனடியாக கொண்டு வருவோம் என்று மிகப்பெரிய ஒரு பொய்யை சொன்னார். கொண்டு வந்தாரா? இல்ல. இன்னும் 6 மாதம் தான் இருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மாதம் மின் கணக்கெடுப்பு எடுப்போம் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்களே, என்னாச்சு? ஸ்டாலின் என்னாச்சு? மின் கணக்கெடுப்பு என்னாச்சு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட்டு தேர்வை ஒரே வாரத்திலே நாங்கள் ஒழிப்போம் என்று சொன்னீங்களே, வாய் கீழே பேசுனீங்களே, என்னாச்சு? அது பொய். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு வேலை வாய்ப்பை கிட்டத்தட்ட 5 லட்சம் புதிய அரசு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் என்று சொன்ன ஸ்டாலின் அண்ணாச்சி அவர்களே, என்னாச்சு? பொய். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் உடனடியாக வழங்குவோம் என்று சொன்ன ஸ்டாலின் அண்ணாச்சி, என்னாச்சு? பொய். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிகமா திமுகவுக்கு வேலை செஞ்சது யாருன்னு தெரியல, அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தான். அதே வேளையில் இன்னைக்கு அதிகமா கோபத்தில் இருப்பது திமுக மீது யாரு? அதே அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தான் கோபத்தில் இருக்கிறாங்க. தேர்தல் வரும்னு காத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க ஏமாத்தி இவங்களுடைய டிஎன்ஏல இருக்கு. திமுக டிஎன்ஏல என்ன இருக்கு? பொய் சொல்லி ஏமாத்தி. அதை நம்பாதீர்கள் தமிழக மக்களே, நம்ப வேண்டாம், நம்பாதீர்கள். போதும், நம்பியது போதும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தொழிற்சாலைகளில் உள்ள அங்க வேலை வாய்ப்பில் உள்ளூர் இளைஞர்களுக்கு 75 விழுக்காடு வேலை வாய்ப்பை உருவாக்க சட்டத்தை கொண்டு வருவோம் என்று பொய் சொன்ன ஸ்டாலின் அவர்களே, எவ்வளவு பேர் படிச்சுட்டு இருக்கிறான் அந்த ஏரியாவில். இங்க போய் இந்த ஃபேக்டரியில போய் வேலை கேட்ட கொடுக்கறாங்களா? இல்ல, கிடைக்கல. ஆனால் இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் 75% வேலை இந்த ஃபேக்டரியில உங்களுக்கு தான் கொடுக்கணும், இந்த ஊரை சார்ந்தவர்கள் தான் கொடுக்கணும். சட்டம் வேணும். இந்த சட்டம் வேண்டும் என்று தொடர்ந்து பாட்டாளி கட்சி தொடர்ந்து எவ்வளவு போராட்டங்கள் செஞ்சு விட்டது. அதனால்தான் சொல்றேன், ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். ஆட்சி மாற்றம் வேணும், எங்களை ஆட்சிக்கு கொண்டு வாருங்கள். கொண்டு வந்தீர்கள் என்றால் நான் சொன்னதெல்லாம் நடக்கும். உங்கள் பெண்கள், வீட்டு பெண்கள், உங்கள் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருப்பாங்க. போதை மதுவை ஒழிப்போம். வேலை வாய்ப்பை உருவாக்கும். இன்னைக்கு வேலை இல்லாததான் அவன் போய் குடிக்கிறான், போதை பழக்கத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறான். அவன் வேலைக்கு போனா இதெல்லாம் பண்ண முடியாது. நம்முடைய இயற்கை வளங்களை பாதுகாப்போம். இந்த கூவம், இதெல்லாம் கூவம் நாங்க எங்களுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுங்க. திருவள்ளூர் வழியா, நகரத்து வழியா கூவம் போதில் இந்த கூவத்தில் இருக்கிற அந்த தண்ணியில நீங்க குடிக்கலாம். அந்த 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 மாதிரி ஒரு மாற்றத்தை என்னால் கொண்டு வர முடியும். திருவள்ளூர்ல மட்டும் இல்ல கூவத்தை குடிக்கிறது, சென்னையில இருக்கிற கூவத்திலையும் தண்ணி குடிக்கிற மாதிரி எங்களால கொண்டு வர முடியும். ஆனா ஒரு வாய்ப்பு வேணும். எங்ககிட்ட எவ்வளவு திட்டங்கள் எங்ககிட்ட இருக்கு. ஆனால் நீங்க யாருக்கோ தவறானவர்களுக்கு நீங்க அந்த ஆட்சியை கையில கொடுத்துட்டீங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே கூட தெரியல. என்ன நடக்குது? பொம்மை ஆட்சி நடக்குது. ஸ்டாலின் அவர்கள் 2 மணி நேரம், காலையில 2 மணி நேரம் ஒரு கால் ஷீட் கொடுக்கிறார், வந்து நடிச்சுட்டு போறார். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நாடகம் நடத்திட்டு ஷார்ட் ரெடி ஆக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்துட்டு ஆக்ஷன் பண்ணிட்டு போயிடுறார். அதை இது மீடியாவில் அப்படியே போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னா ஒண்ணு நடக்கல, ஒண்ணுமே இல்ல. இதான் நடக்குது, இதான் உண்மை, இதான் யதார்த்தம். 7000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எவ்வளோ? இந்த 4.5 ஆண்டு காலத்தில் 7000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மேடையில் பேசினாங்க பாரு, நண்பர் ஆம்ஸ்ட்ராங் கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்டார். ஒரு தேசிய கட்சியின் ஒரு மாநில தலைவர். எவ்வளவு கொடூரம்! இன்னைக்கு வரைக்கும் பிடிச்சாங்களா யார் பண்ணாங்கன்னு? இதுதான் சட்டம் ஒழுங்கு. அதனால இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். பாதுகாப்பு தான், எல்லாமே பாதுகாப்பு. விவசாயிகள் என்ன பாவம், அதாவது குமரி கொண்டிருக்கிறார். விவசாயிகள் அப்படியே கோபத்தில் இருக்கின்றார்கள். வருகின்ற தேர்தலில் ஒரே ஒரு விவசாயிகளும் திமுக வாக்களிக்க பார்ப்பதில்லை. ஒருத்தரோட ஓட்டு போட மாட்டாங்க. அது மட்டும் முடிவு பண்ணிட்டாங்க விவசாயிகள். விவசாயிகள் கொடுத்த 11 வாக்குறுதி, அதுல ஒன்னு கூட நிறைவேற்றல. எவ்வளவு? ஒன்று கூட நிறைவேற்றல. விவசாயிகள் கொடுத்த ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றல ஸ்டாலின் அவர்கள். பிறகு எந்த தைரியத்தில் இவங்க ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க? மீண்டும் எந்த தைரியத்தில் ஓட்டு கேட்பாங்க? இதெல்லாம் நாம் நிச்சயமாக நடக்கும். நீங்க எல்லாம் ஒற்றுமையாக இருங்க. நான் இங்க வந்ததே உங்ககிட்ட ஓட்டு கேட்க நான் வரல.
உங்ககிட்ட நியாயம் கேட்க நான் வந்திருக்கிறேன், ஓட்டு கேட்க நான் வரல. உங்கள் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நியாயம் கேட்க நான் வருகை தந்திருக்கின்றேன். இந்த ஆதரவு நீங்கள் அளிக்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் நான் சென்று ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஏமாற்றிய திமுகவை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஆக இந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள். பெரியோர்கள், தாய்மார்கள், குறிப்பாக பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள், விவசாயிகள், வியாபாரிகள் இந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள். திமுகவை புறக்கணித்து அவர்களை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. இந்த திராவிட மாடலுக்கு விடை கொடுப்போம். தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம். நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்போம். உங்கள் உரிமைகளை பெறுவோம். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நஞ்சார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவித்து, தமிழக மக்களே ஆதரவு கொடுங்கள், வாருங்கள், நாம் எல்லோரும் ஒன்றிணைத்து நம்முடைய உரிமைகளை மீட்டெடுத்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம், காப்பாற்றுவோம், காப்பாற்றுவோம் என்று சொல்லி நன்றியோடு விடைபெறுகின்றேன். வாழ்க மருத்துவர் ஐயா, வாழ்க மருத்துவர் சின்னையா என்ற வெற்றி முழக்கத்தோடு இந்த தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்திற்கு இந்த பெரிய குப்பத்திற்கு வந்து பெருமை சேர்த்த அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பத்திரிகை நண்பர்களுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும், வியாபார பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, நன்றி, நன்றி.